கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க. வரலன்னா எப்படா வீசுனாதா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டானாலும் நம்மளை பற்றி தான் தெரியுமல்ல, லேட்டஸ்ட்டாக வருவோமையா. வாங்க வாங்க. அப்ப ஆரம்பிச்சிடலாங்களா? சிறப்பா ஆரம்பிச்சிடலாங்க. மகாதேவி விஷ்ணுஹே நமஸ்தே துதும் தம்மா. ஆவணி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சுபமுகூர்த்தம் 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள நாமக்கல் தாத்தங்காரப்பட்டியில் இருக்கிற மாணிக்கம் மரகதத்தோட பொண்ணுக்கும் ஆனந்தகுமாருக்கும் நாமக்கல்ல இருக்கிற சக்திமேல் மண்டபத்தை கல்யாணம் பண்றதா பெரியவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சுபவாஸ்து. கண்ணு தெரியுதா? நடந்தது நடந்து போச்சு, மறந்துடுங்க. நானும் சொல்றேன், நடந்தது நடந்ததுதான். இனிமேட்டு இவர்தான் என் மாப்பிள்ளை, இவர்தான் என் சம்பந்தி. இதை யாராலும் மாத்த முடியாது. சம்பந்தி யாரு? யாருக்கு சம்பந்தி? போனே போகாதன்னு விட்டா ரொம்ப பேசுறீங்க. எப்ப இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு தான். அதையும் தான் பார்க்கலாம். இதை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. எப்படி எங்க பையனை விட்டு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? இது ஆண்டவன் போட்ட முடிச்சு, யாராலையும் மாத்த முடியாது. அதோட இது என் மனசுல இருந்தே வந்தது. என்ன எதுக்கு யாரும் முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்ணு என் வீட்டு மருமக. இது நடக்கும், நடந்தே தீரும். ராஜராஜேஸ்வரி இல்லனா அதையும் தான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் ஒண்ணு நீ மனசுல வச்சுக்காதம்மா. அப்பா உனக்கு நான் இருக்கிறேன். உன் என்ன படிதாம உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சித்த வைத்தியர் குஞ்சா. இப்ப உங்களுக்கு இந்த நரம்பு பிரச்சனை, இந்த கால் இழுத்து பிடிக்கிறது, இந்த கால் கெண்டை பிடிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து என்கிட்ட இருக்கு. இந்த நாமக்கல் மாவட்டத்திலேயே, ஏன் இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல சித்த மருத்துவர்னா அது இந்த குஞ்சு பயங்கர இந்த குஞ்சான். தசை பிடித்தல், எண்டக்கால் பிடித்தல்,
டாக்டர் இதுக்கெல்லாம் வேற மருந்து இருக்கா? நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. சரி சரி, எனக்கு ரொம்ப நாள் முட்டி வேற வலிக்குது. என்ன பார்த்தா நீ விட என்ன கொஞ்சம் உனக்கு பண்ணாமையா? இங்க பாரு, வலிக்காம இருந்தாலே போதும். இந்த ஜில்லாவிலேயே ஆ, இந்த குஞ்சம் ஆ. கெண்டகால ஒரு வீட்டு இது வரைக்கும் வலிச்சதா யாருக்குமே சரித்திரம் கிடையாது. டாக்டர் சூப்பரா இருந்துச்சு வைத்தியம். அப்படியா கொஞ்சம்? அப்படிதான் டாக்டர். டாக்டர் வாப்பா, என்னாச்சு? கையை மடக்குனா நீட்ட முடியல, சரி காலை மடக்குனா நீட்ட முடியல, சரி உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. சரி. இது என்ன பிரச்சனைன்னே தெரியலங்க. எத்தனை நாளாப்பா இருக்கு இந்த பிரச்சனை? இது ஒரு மாசமா இருக்குதுங்க. ஒரு மாசமா இந்த பிரச்சனை இருக்கா? சரி அப்படி உட்காருப்பா, ஆள் இருக்காங்க பார்த்துட்டு வரேன். யோ, ஏன் இப்படி உட்காருற? அதுக்குன்னு ஆகி போற மாதிரியே உட்காருவேன். நல்லாதான் உட்காரியா? டாக்டர் அவன் ஏன் அப்படியே உட்காந்துருக்கான்? எந்திரிக்க முடியல. அப்ப உட்காரியா நீ? சரி டாக்டர், அப்ப நான் போயிட்டு வரட்டா? இரு கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதான் உங்களை பார்க்க வேற வந்திருக்காங்க. நீங்க அவங்கள வைத்தியம் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்? சரி கொஞ்சம் இன்னைக்கு காலை பார்த்து 2 நாள் ரெஸ்ட் எடு, உனக்கு சரியா போயிடும். சரி டாக்டர். நான் அவரை பார்க்குறேன். காலு பத்திரம். சரி டாக்டர். காலை பார்த்துக்கோ. நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துக்கோ. ஆ. எந்திரியா. என்ன அவனுக்கு மருந்து வேணுமா? இப்ப வேலை செய்யுது டாக்டர். இப்ப வேலை செய்த இந்த கசாயத்தை 3 நாள் சாப்பிடு, சரியா போயிடும். இது வேலை செய்யுமா டாக்டர்? எல்லாமே வேலை செய்யும் உனக்கு. ஓகே டாக்டர். பொண்ணுங்களா இருந்தா என்ன கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ ஆம்பளையா போயிட்டு இல்ல, அதை 3 நாள் குடிச்சிட்டு போறே சரியா போயிடும். கரெக்ட் டாக்டர். வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்கத்தங்க சட்ட போல, சிப்பரலி மொட்டை போல, பந்த புள்ள சின்ன புள்ள, பாலி பத்து கண்ணி புள்ள. வச்சிக்கவா 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 வச்சிக்கவா. வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா
வச்சிக்கவா நெஞ்சுக்குள்ள சத்தியமா சத்தியமா ஒண்ணும் இல்ல ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பார்க்காம போனா என்ன அர்த்தம்? பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். தேடி தேடி நேசித்த ஒருவரை ஒரு நாள் வெறுக்கலாம், ஆனா நம்ம தேடி தேடி நேசித்தவரை ஒரு நாள் மறக்க முடியாது. ஐயோ அப்பா சாமி, இந்த மாதிரி பேசி மனசு மாத்திக்க முயற்சிக்காத, தயவு செஞ்சு என்ன விடு. அப்ப நான் அவ்வளவுதானா? அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். ஏய், அவர் மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. அவரு அவரு அவன் அவருனா நான் அவன். டஸ்ட்பின் யூஸ் மீ அப்படின்னு போட்டிருக்குல்ல, டஸ்ட்பின் நீ. அப்ப என்ன யூஸ் தான் பண்ணிட்டியா? ஆமா ஆமாப்பா, எனக்கு பார்க்குக்கு போக ஆள் வேணும், பீச்சுக்கு போக ஆள் வேணும், ரொமான்ஸா பேச ஆள் வேணும், லவ் பண்ண ஆள் வேணும், சைட் அடிக்க ஆள் வேணும். இதுக்கெல்லாம் நான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த காதல் கர்மாந்திரம்லாம் நமக்குள்ள இல்லை. இங்க பாரு, இனிமே என் லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாது. இதோட முடிச்சுக்கலாம். குட் பை. நீ வாச்சல நம்ம போலாம். 1 minute இரு பாத்தி, இனிமேட்ட உன்னால என்ன பண்ண முடியும்? அவள் பறந்து போனாலே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்க போறியா, இல்ல உயிரே உயிரேன்னு நினைச்சு ஊரு போறியா? இல்ல 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 இல்ல, அதுக்கு மேல எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு, அதுதான் கரெக்ட். அந்த புண்ணியமாவது உனக்கு கிடைக்கட்டுமே. என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாத அன்பே அன்பே. நடை போடும் பூங்காற்றே பூங்காற்றே. நாடகம் நடத்திவிட்டு நடந்து சென்றால் தேவதை, நானோ மேடையாகி போகிறேன். மின்னலது மின்மினியை தேடி வந்து சுட்டதினால் இருந்தும் இறந்து விட்டேன் இன்று நான். கோவிலிடம் கோபம் கொண்டுதான் சாமி ஒன்று வெளியே சென்றதோ. நிஜமா நிஜமா நீ சொல்லி போனது. பிரிந்து போன காதல் தோற்றதே அர்த்தம் இல்லை, அது பல ஜென்மங்களையும் தாண்டி வாழும் உண்மையான உணர்வுகள் கலந்த நினைவுகள். அதனை சுமக்க ஒரு ஜென்மம் போதாது. டேய், எங்கடா இருக்க? உண்மையை சொல்லு, ஊர் தானே சுத்திட்டு இருக்கற? எங்க வீட்ல வேற யாருமே இல்ல. யாருமே இல்லைன்னா டிவி பாரு, போர் அடிச்சா மொபைல்ல மூவி பாரு. டேய் மக்கு, உனக்கு புரியுதா இல்லையா? எங்க வீட்ல யாருமே இல்லன்னு சொல்றேன். ஐயோ, இவனுங்க வேற புரியவே மாட்டேங்குதே. கேக்குதா இல்லையாடா? எங்க வீட்ல யாருமே இல்ல, புரியுதா இல்லையா? ஓ, நீ என்ன சொல்ல வர?
அப்பாட இப்பவாச்சும் புரிஞ்சதுல வா. வரட்டுமா? யாரு? ஹரிஷா இல்ல நவீனா, சுகந்தனா இல்ல தளபதியா? கௌதம் நீதானா? உன் மூஞ்சிக்கு தளபதி கேக்குதா? உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். என்ன சொன்ன? உன் மூஞ்சிக்கு தளபதி கேக்குதா? உனக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெரிய விஷயம் தாண்டி. அப்புறம் வேற எதுக்கு வந்த? ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க எங்க மறந்துட்டேனே. மறந்துட்டியா? ஆமா. டேய் க்ளவுஸ் இல்லாம மேட்ச் நடக்காதடா. போய் போய் வேண்டாம் போ. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு கிளம்பு. அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போம். அச்சாரம் போட்ட பின்னே அச்சம் எதுக்கு? பரிசம் போட்டதுமே பெத்துக்கலாம். தப்பே இல்ல, தப்பே இல்ல, தப்பே இல்ல. அஞ்சாமல் என் மேல கை போடு கை போடு. செல்லம் 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 செல்லம். யார் என்ன சொன்னாலும் கவலை இல்ல. எனக்கு மொத்தமாக கொடுத்து போட்டு அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போமா. செல்லம் 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 செல்லம்.
வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரான். இவனுக்கோசம் நான் என் காத்துட்டு இருக்கணுமா? யோ இந்தாயா, யோ யோ எங்கடா போன? என்னம்மா புலம்பிட்டு இருக்க? என்ன பண்றது, மாம்பழமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அதுதான் பேசாம வேற தொழில் போலான்னு இருக்கேன். மாம்பழம் நல்லா விக்குமே இப்ப. எங்க விக்குது, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் அன்னைக்கு 2 மாம்பழம் வாங்கினேன்ல. அதோட சரி, இதுக்கப்புறம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் பேசாம உன் கூடயே வந்துடலான்னு இருக்கேன். நானே இளநீ வியாபாரத்தை விட்டுட்டேன். ஏயா? இளநீ தான் ஒன்றும் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. அதான் இன்னொரு வியாபாரம் பண்றீங்க, அப்புறம் என்ன? அந்த வியாபாரமும் போச்சுமா. ஏன் அது எப்படி போச்சு? அது ஓட்டை அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தேசாவே போச்சு. தேசாவே போச்சா? சரி சரி, நானும் வேற வேலைக்கு போகணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எந்த வேலைக்கு போலான்ட்டு. ஒரு நல்ல வேலையை பார்த்து சொல்லு, சரியா? சரி சரி சரி, வா நல்ல வேலையை பார்த்து சொல்லு. ஹலோ கௌசல்யா, எங்கள் வீட்டில் நம்ம லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் கௌசல்யா இப்படி என் வாழ்க்கை ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதாச்சும் பேசு கௌசல்யா. கௌசல்யா ஏதாச்சும் பேசு. கௌதம், எங்க வீட்ல நம்ம லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. எப்படி சொல்ற? எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா. இனிமே பேச கூட முடியாது. மொபைலை வேற புடுங்கி வச்சுட்டாங்கடா. சாரிடா, பாய். மொபைல் இல்லைன்னா என்ன? மொபைல் இல்லாமலும் நம்ம பேசலாம். மொபைல் இல்லாம எப்படிடா பேசுவ? லூஸ் மாதிரி பேசாதடா. வெயிட் பண்ணி பாரு, உனக்கே தெரியும். வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளித்தேனா மலரா திசை ஒளி பகல் நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளித்தேனா மலரா திசை ஒளி பகல். சார் போஸ்ட் சார். தேவதை அன்னம் பட்டாம்பூச்சி கொஞ்சம் தமிழ் குழந்தை சிங்கள் சிரிப்பு முத்தம் மௌனம் கனவு ஏக்கம் மேகம் மின்னல் ஓவியம் செல்லம் பிரியம் இம்சை இதில் யாவுமே நீதான் எனினும் உயிரென்றே உனை சொல்வேனே நான் உன்னிடம் உயிர் நீ என்னிடம் நாம் என்பதே இனிமேல் மெய் சுகம் நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளித்தேனா மலரா திசை ஒளி பகல்.
ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. நெருப்பா கொதிக்க நடுசாம வேளையில் வாடையடிக்க கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க மெதுவாவே நீ மின்னடிக்க. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ஒரு மாந்தோப்பு சிறு மாறாப்பு போட்டு ஆளாகி ஆளாகி ஏங்க அந்த மேகங்களும் கொண்ட தாகங்களும் இன்று தீர்கின்ற பொழுதல்லவா. கட்டி கொண்டால் என்ன ஒட்டி நின்றால் என்ன இதில் பாவங்கள் தோஷங்கள் ஏது. உள்நாடிதான் நெருப்பா கொதிக்க நடுச்சாம வேளையில் வாடையடிக்க. கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க மெதுவாவே நீ மின்னடிக்க. ராக்கோழி ரெண்டும் முடிச்சிருக்கு. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முடிச்சிருக்கு. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. எங்க காஃபி ரெடி. காஃபி குடிக்கிறீங்களா? காப்பியா? ம். காப்பி எனக்கு பிடிக்கல. என்னங்க இப்பதானே காஃபி கேட்டீங்க, அதுக்குள்ள பிடிக்கலன்னு சொல்றீங்க? கேட்டனா இல்லன்னு சொல்லலையே. இப்ப எனக்கு காஃபி பிடிக்கல. போ போ போய் டீ போட்டு எடுத்துரு வா. சரிங்க, ஒரே நிமிஷம் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்.
இப்ப எனக்கு டீயும் பிடிக்கல. என்னங்க நீங்க இப்பதானே டீ வேணாம்னு சொன்னீங்க? ஏய், என்னைய எழுத்து பேசுறியா? காட்சி அடைதி செல்லம், இங்க வா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். உன் காதல, அதுதான் இந்த கதையின் நாயகன், அந்த ஆனந்த். அவனோட இருந்த, இப்ப என்னோட வந்துட்ட. நாளைக்கு என்னை விட்டு வேற எவனாவது பணக்காரன் கிடைச்சா போக மாட்டேன். என்னடி நிச்சயம்? ஏய், வாய் மூடு. அதான் அவனை விட்டுட்டு உன் கூட வந்துட்டானே, அப்புறம் எதுக்கு இப்படி பேசுற? எல்லா பொண்ணுங்களும் இப்படிதாண்டி சொல்றீங்க. சரிடி மகண்ணு, அந்த ஆனந்து கூட எங்க சுத்துன, எப்படி சுத்துனேன்னு அப்படியே டீட்டெயிலா சொல்லு பாப்போம். வாய் மூடு. இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற. நீ நல்லவன் நினைச்சா நான் உன் கூட வந்தேன். நான் நல்லவன்னு எவன்டி சொன்னா? நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்தா நான் ஏண்டி பேச போறேன்? சொல்லுடி என் மாமா மகளே. ஏய், என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும் உனக்கு? ஏய், நீ நல்லவன் நான் உன் கூட வந்தேன். இவ்வளவு கேவலமா என்கிட்ட பேசுற. உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், நடக்கிறதே வேற. டேய், நீயே ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னோட காதல அந்த ஆனந்த் அகலையான பேரெல்லாம் பொருத்தமா தான் இருக்குது. ஆனா பொருத்தம் தான் இல்ல. உன்னை அந்த ஆனந்த் தேவதன்னு நினைச்சு காதலிச்சிருப்பான். ஆனா நீ ஒரு இருக்கியே. நாளைக்கு என்னோட பணக்காரன் வந்துட்டா அவன் கூடயும் போவையா? ஒரு எதையே பேசு. இன்னும் பார்த்து கேட்டா வந்து சொல்றியா? இனிமே ஓ கூட நான் வாழ மாட்டேடா. சிப்பா. போடி போ. என்னைய அடிச்சிட்டு போற. நீ அப்படி அதானது கூட வாழ்றன்னு நானும் பாக்கறேன்டி. அதை பார்க்கதாண்டி போற. இவங்களா உட்காந்து பார்க்க தான் போறாங்க. என்ன ப்ரோ ஓவரா திங்க் பண்றீங்க? ஓவர் திங்க் உடம்புக்காகாது. எதனால சொல்லுங்க, பாத்துக்கலாம். சிறப்பா செஞ்சிடலாம். நீங்க இங்க வா. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாதரா. எவ்வளவு நாளைக்கு தாண்டா நம்மளும் இப்படியே நம்ம தலைவர் சொல்றதை கேட்டுட்டு வாழ்றது? அதுக்கு தாண்டா இனிமே எந்த டீலா இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம். ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ. நமக்கு எல்லாமே நம்ம தலைவர் தானே. அத போய் இப்படி பண்ண கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு. சொந்த வீட்லயே சூரிய ஆடுற மாதிரி இருக்கு. தப்பு ப்ரோ, தப்பு. இப்படி தப்பு தப்புன்னு தப்பாவே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் தப்பாம மேலே அமைச்சிருவேன். நான் சொல்றத கேட்டு
என் கூட இருக்கணும்னா சந்தோஷமா சகல வசதியோட வாழலாம். இல்லன்னா வச்சுக்க, என்னை பத்தி தெரியுமில, பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்படா. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றபடி கேக்குறோம். அப்படி வா வலிக்கு. ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சித்த வைத்தியர் குஞ்சு பையன் என்கின்ற குஞ்சான். இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனசோர்வை விட மோசமானது இந்த மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுக்கு என்கிட்ட தீர்வு இருக்கு. இந்த மலச்சிக்கல்னால தான் குடல் புற்றுநோயும் வருது. அதனால இந்த மலர்ச்சிக்கலுக்கு என்கிட்ட தீர்வு இருக்கு. இந்த நோயை தடுப்போம். டாக்டர் வாயா வா, என்ன பிரச்சனை? வயிறு வலிக்குது டாக்டர். எதனாலயா வயிறு வலிக்குது? 2 நாளா ஆய்ப்போல டாக்டர். உக்காந்து பார்க்க வேண்டியதானயா? வரமாட்டேங்குதே, முக்கியம் பார்த்துட்டேன். அதுக்கு தான் ஊருக்குள்ள என்ன மாதிரி ஒரு டாக்டர் வேணுங்கிறது. ஊருக்குள்ள மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்திலேயே குஞ்சா மாதிரி ஒரு டாக்டர் வேணும். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க டாக்டர். இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கியா? காலங்காலமா நம்ம முன்னோர்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் இதை பண்ணலாம். 2 வாழைப்பழம், 2 வாழைப்பழம் நைட்டு தூங்கும்போது, அதுக்கப்புறம் காலையில 1 டம்ளர் சுடு தண்ணி, அப்படியே கல 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 கலன்னு போகும் காலையில. அதுவும் 2 வாழைப்பழம் தான் சாப்பிடணும்ல? 2 வாழைப்பழமும் சாப்பிடலாம், 3 வாழைப்பழமும் சாப்பிடலாம். பழம் சாப்பிடுயா, பழம் சாப்பிடு. சரி டாக்டர். யோ, பணம் குடியா. பணம் தரேன் டாக்டர். கொடுத்துட்டு போயா, பணம் கொடுத்துட்டு போயா. பாரு மாமா, அந்த புத்தம் போது நாத்து, அதை ஆட்டி விடுது காத்து, அது சிரிக்குதுன்னு பார்த்து. மாமன் கைய உரசு, அது உனக்கு எனக்கு சொகுசு, உன் அழகுக்கு ஏத்த சைஸு, நான் வாங்கி தரேன் கொலுசு. என்ன டாக்டரே ஒரே சவுண்ட் போட்டு இருந்தா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இந்த முருகன் வந்துட்டு போனா. முருகாவா? அவன் எதுக்கு இங்க வந்தா? அவனுக்கு உக்காந்தா வரலையா, அதனால இங்க வந்துட்டு போனா. ஓ, பின்னாடி ப்ராப்ளமா? பின்னாடி ப்ராப்ளம் தான். சரி டாக்டர். அப்புறம் குஞ்சாயி பார்க்கவே முடியறதில்ல எப்பெல்லாம். ஒரே வேலை, அதான் பார்க்க முடியல டாக்டர். நீ கேட்டுக்கிட்டே இருந்த ரொம்ப நாளா, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? கல்யாணம் தானே? ஆமா ஆமா. ஆமா, எப்ப பண்ணிக்கலாம்? அதான் அம்மா கிட்ட கேட்டேன். கேட்ட அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா சரிடா, உன் விருப்பம்டா, பார்த்து பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொய் சொல்லாத. அட உண்மைதான் சொன்னேன் இல்லையாம்மா, சொல்லுமா. சரி, உங்க அம்மா கூட்டு வா, கல்யாணம் வச்சுக்கலாம். சரி. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. இவனை நம்பி வந்ததுக்கு பதிலாக அவன் கூடயே இருந்திருக்கலாம். அவனை வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டான். திரும்ப அவன் வந்தால் அவன் கூடயே போயிடுவேன். என்ன பண்ணுறது? நான் ஒரு முட்டை. இவனெல்லாம் நம்மளும் பாரு, என்ன அடிக்கணும். ஆனால் எப்படியாவது என் கூட வந்துரு. ஐயோ கடவுளே. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ, துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டி
கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ இந்த கதை எங்கே எப்பவும் நான் பார்த்ததில்லை. எல்லோருக்கும் சொல்ல இது ஒன்றும் மகாபாரதம் இல்லை. அங்கே வச்ச தீ வந்து இங்கே பத்துது இப்போது என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது கண்ணை மறைக்கும் பொழுதும் காதில் வந்து காதல் சத்தம் கேட்கிறதே. கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது மனசை கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. ஐயோ மனசை கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. முடிக்கோ முடிக்கோ கண்ண முடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி ஆவல் வந்து சேரும் போது தாங்காது தோழி காலு பட்டா குத்தமின்னு ஊருக்குள்ள கேட்டேனே. காலு பட்டா சொர்க்கம்னு கட்டில் மேல பார்த்தேன். காமன் போட்ட கணக்கு பாக்கி இருக்கு கண் திறந்து பாப்போமா உள்ளே காய்ச்சல் அடிக்கும், உசுரு துடிக்கும், ஒதுங்கித்தான் போவோமா. கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவா அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து முடிக்கோ முடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. என்னடா ஜிந்தா, தலைவர் நம்மளை இப்படி பண்ண சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்ம தாத்தா கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. அதான் சரி, அவருக்கு ஒரு கால் பண்ணி பேசினாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஹலோ ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. நீங்க ஆசாசியா காதலிச்ச கனவு நாயகி அகல்யா அவதான் என்னை விட்டு போயிட்டாளே. ஆமா, நீங்க யாரு? நாங்க யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். முத்துவேல் பாண்டியும்
அந்த தாதாவையும் நாங்க போட பிளான் பண்ணிட்டோம். ஓ அப்படியா விஷயம்? சரி, இனி நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன சொல்றத மட்டும் நீங்க கேளு. டேய் முத்துவேல் பாண்டி, என் வாழ்க்கையில விளையாடி வெட்டு வச்சு ஜெயிச்சிட்டுன்னு நீ சந்தோஷமா இருக்கியாடா? அது இனிமே நடக்காது. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கேடு கட்டவன்டா. நான் கதாநாயகனா இருக்கிறத நான் பார்த்தேன், வில்லனா இருக்கிறத பார்க்கலையே. பார்த்த தாங்க மாட்டேன். ச்சே, இந்த இடத்துக்கு வந்தாலே இதே தொல்லையா போச்சு. ச்சே, நினைவுகளை மறக்க முடியல. அட கடவுளே, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நாங்கள் 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவ இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்து பார்த்து என் கண்கள் பூத்து போயிடுச்சு. அவ வர பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயென. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன், நீ வருவாயென. தென்றலாக நீ வருவாயா, ஜன்னலாகிறேன். தீர்த்தமாக நீ வருவாயா, மேகமாகிறேன். வண்ணமாக நீ வருவாயா, பூக்களாகிறேன். வார்த்தையாக நீ வருவாயா, கவிதையாகிறேன். ஆனந்த், எனக்கு என்ன டே தெரியுமா? முதல்ல எனக்கு காலேஜில் ப்ரப்போஸ் பண்ண டே. என்னைக்காவது நீ வருவேன்னு எதிர்பார்க்குறேன். என்னை ஏமாத்திட்டா, தயவு செஞ்சு வந்துடுடா. நீ ஏன் ஆனந்தடா, நீ எனக்காக வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கேருந்து போக மாட்டேன். எப்படா வருவேன்? எவனா இருக்கும்? பல லட்சம் ரூபா பணம் போச்சாடா. இல்ல கண்டிப்பா அந்த ஆனந்தா தான் இருக்கும். அவ காதலிய தூக்கிட்டு வந்துட்டேன்னு பிளான் பண்ணி இருப்பான். பார்ட்டி இல்லாம கூட நீ இருப்ப, ஆனா பார்ட்டி இல்லாம இருக்கவே மாட்டேடா. தலைவரே, நேரா கிளப்புக்கு வந்துரு. தலைவரே, அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லன்னு வச்சுக்க, அவன் இதுக்கும் மேல ஆடுவான். போடா, நம்ம கிளப்ல பாத்துக்கலாம். நீங்க யாரா சொன்னீங்க பாஸ்? அவரை வச்சுதான் இவனை போட்டு தள்ளணும். கூட இருந்த பயல்களையும் காணோம். பண்ணிடுவோம், அவளையும் சேர்த்து பண்ணிடுவோம்.
தரணி 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 ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊருக்காயா நான் இருக்கேன் ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊருக்காயா நான் இருக்கேன் எலுமிச்சம்பழம் வேணுமா நார்த்தங்கா வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி அவக்க பூண்டு புதினா 8 வகை ஊறுகாய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரங்க ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் बर्फी बर्फी दा पालकाड बर्फी दा गुल्फी गुल्फी दा कुट्टालत गुल्फी दा लड्डू लड्डू दा आर्काड लड्डू दा मेट्ट मेट्ट दा मैलापूर मेट्ट दा चिन्न चिन्न दोसे इदु चिन्न मल दोसे तिन्नु तिन्न आसे अडदनमु इंग पूसे पट्टा पोट्टु वेक्किरैया नी தொட்டா நானு சொக்குறैया எலுமிச்சம்பழம் வேணுமா நார்த்தங்கா வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி அவக்கா பூண்டு புதினா 8 வகை ஊறுகாய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா ஊத்திக்க மாமா ஒரு ராண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் ஊத்திக்க மாமா ஒரு ராண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் சப்பி சப்பிதா சாத்தனோரு சப்பிதா சிப்பி சிப்பிதா தூத்துக்குடி சிப்பிதா மப்பு மப்புதா மானத்துல மப்புதா ருப்பு ருப்புதா மாவு கல்லு ருப்புதா பாக்க பாக்க ஊரம் என்ன பார்த்தா போத ஏறம் வேக்க வேக்க ஈரம் உன் வேட்டுக்கர மாறம் செக்ஸ் குவீன் நான் தானையா நீ வந்து சேர்த்து அணைச்சிக்கைய எலுமிச்சம்பழம் வேணுமா நார்த்தங்கா வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி அவக்கா பூண்டு புதினா 8 வகை ஊறுகாய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் எலுமிச்சம்பழம் வேணுமா நார்த்தங்கா வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி அவக்கா பூண்டு புதினா 8 வகை ஊறுகாய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் டேய் ஜம்பு ஜிந்தா இப்பதான் அந்த தலைவரை கண்ணு தெரிஞ்சானாடா எங்கடா போனீங்க?
இவ்வளவு நாளா? டேய் எவன்டா அவன் அவ்வளவு பெரிய மூளைக்காரன்? பாஸ், அவனை தட்டி மூளையில உட்கார வைக்கிறத விட்டுவிட்டு இந்த மாதிரி மூளை கட்டத்தனமா வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டாலும் அவன் நான் போட்ட ஸ்கெட்ச்ல தூக்கணும் பாத்தியா? பாஸ், என் தலைவர் சொன்னது நீதானே? அந்த ஆனந்த இந்த வழியாதான் வருவான். 2 லவுன பாத்துருவோம். இவனேதான் என் மாமாவோட தூக்கிட்டு போனவன் இவன்தான். அவன் வாயில பூச்சி ப்ரோ. டேய் பூச்சி தான். உங்கள மாதிரி அடுத்தவனுக்கு அழிச்சு பழைக்கிறவன் வாயிலா பூச்சி தான். ஆனா வாழணும்னு நினைக்கிற வண்ணத்து பூச்சிடா நானு. பாஸ், வந்த வேலைய கச்சிதமா செய்ய வேண்டியதானே? பட்டினு போட்டு தள்ளாம வசனம் பேசிட்டு இருக்கிறீங்க. டேய் போடுறதுல 3 ரகம் இருக்கு. முதல் ரகம் பேசுறதுக்கு முன்னாடியே போடுறது. 2வது ரகம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே போடுறது. 3வது ரகம் என்ன தெரியுமா? பேச விட்டு போடுறது. போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா வச்சுக்கோ, போட்டுட்டு போய் இவன் ஒரு ஆளுன்னு போடுறதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன பாஸ் நடக்குதுங்க? என்ன நடக்குது? இவனை போட சொன்னா கட்டி பிடிச்சிருக்கா? டேய் நிமிஷத்துக்கு நிமிஷம் பாஸ் பாஸ் பாஸ்ன்னு சொல்றியே, இந்த பாஸுக்கே இவர் தாண்டா பாஸ். ஐயா ஏய், என்ன போட என் வலையா அனுப்புறியா? என்னடா இவன் உமாலா? ஆமாண்டா, இவர்தான். உனக்கு இல்ல எனக்கும் பாஸ். அப்பா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இனிமே என்னால என்ன பண்ண முடியும்? சேர்ந்துக்கோங்க சேர்ந்துக்கோங்க. கல்யாணம் கூட சீக்கிரம் வர மாட்டீங்கன்னா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம்? கம்மா தை கம்மா மனசிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா? இங்க எவர கட்டிக்க சம்மதமா? யாரு
என்னமோ உன் மனசுக்குள்ள என்னமோ யாரு மேல கண்ணமோ இங்க எவர கட்டிக்க சம்மதமா டேய் ஜம்பே ஜிந்தா, அதுதான் அவங்க கூட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இப்ப என்ன புடிக்கிறதுக்கு நான் இங்க வந்திருக்கிறீங்க. இன்னையில இருந்து அந்த ஃபாரின் ட்ரக்ஸ் கேஸ் எங்க கைக்கு வருதுடா. அதெல்லாம் வாங்கியாச்சு. என்னடா வாங்கியாச்சா? யார கேட்டுடா வாங்குனீங்க? யார கேட்டு வாங்குன? யாரை கேட்கணும்? என்ன சொன்ன? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்டா? என்ன கேட்கணும்? என்னைய மீறி எப்பறா அந்த ட்ரக்ஸ் கேஸ் உங்க கைக்கு வந்தது? இத வச்சு எத்தனை பேரை மிரட்டி இருப்போம். டேய் என்னடா பிளான் பண்ணீங்க? நம்ம என்ன பிளான் பண்ணனும் தெரியுமில்ல? ஃபாரின் ட்ரக்ஸ்ல என்ன பண்ணணும்னு தெரியும். தலைவரே இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? தலைவரே அது காணாம உன்னை போச்சு பிளான் பண்ணி ஜம்ப் ஜிந்தா ரெண்டு பேரையும் உங்கூட சொல்லிதான்டா இப்ப உங்களுக்கு பக்காவா வச்சிருக்கேன். ஐயோ தலைவரே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க தலைவரே. டேய் இந்த ஜம்பு நான் இப்ப அந்த ஊசிய போட்டேன். டேய் ஜம்பு போடுற அவனுக்கு. டேய் என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கடா, நான் திருந்திட்டேன்டா. இனிமேட்டு எல்லாமே நம்ம தலைவரை வச்சே பண்ணிக்கலாம்டா. டேய் உன்ன மாதிரி கெட்டவனுக்கு தான்டா நான் வச்சிருக்கேன் கூட ரெண்டு பேரை. என்ன பாஸ் நினைச்சியா? போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஒண்ணும் பண்ண வேணாலும் சொல்லிருங்க தலைவரே. இனிமேட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நாங்க கேட்கிறோம். நான் ஒண்ணு நல்லா விசாரிக்க வரல. எனக்கு கல்யாணம் வராதுன்னு சொல்லதான் வந்தேன். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க தான் பசங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போவீங்க. எங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க சாரிடான்னு சொல்லுவீங்க. ஆனா நான் கொஞ்சம் கதையை மாத்தி நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் நீ வந்துடாத. என்னடா பேசுற? என்ன மறந்துட்ட? வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் எப்படிடா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ வருவேன்னு நம்பிக்கையா இருந்தேன். உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எவ்வளவு மிஸ் பண்ண. ஆனா நீ இப்போ எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு போறேன். எப்படிடா? நான் என்னடா தப்பு பண்ணேன்? உன்னை சரியா புரிஞ்சுக்கல, அதானே நான் பண்ண தப்பு. அதுக்காக என்னை விட்டுட்டு வேற ஒருத்த கூட போயிருவியா? நீ எனக்கு வேணும்டா. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ?
ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடி வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத் தேரி நூறு நூறு ஜென்மம் வாழ்ந்திருக்க சூழல் பூவை போல சேர்ந்திருக்க தீபம் ஏற்றி வைத்து தேரிருக்க சேலை சோலை கொண்டு சேர்த்தடைக்க புன்னகையை பூப்பறிக்க அம்மா இவ எதுக்குமா இங்க வந்தா? எதுக்கு இங்க வந்தா? ஏன்னு சொல்லுங்கம்மா. எதுக்கடி வந்த? அதான் என் மகனை பிடிக்கலன்னு போயிட்டே இல்ல, அப்புறம் எதுக்கு வந்த? நான் ஆனந்த் கிட்ட கொஞ்சம் பேசணும் தயவு செஞ்சு விடுங்க யாருடி நீ? நீ யாரு? ஆனந்த் நீ என்ன திட்டு ஏன் மேலதான் தப்பு நான் உன்னை புரிஞ்சுக்காம போனல அது ஏன் தப்புதான் எனக்கு என்ன முன்னாடி திட்டு ஏன் நான் ராஜி கூட அடிச்சுக்கோ அம்மா முதல்ல இவளை போக சொல்லுமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு தலையிடாதீங்க ஆனந்த் வாய மூடி. இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ண மாலையெல்லாம் மாத்திட்டோம். திடீர்னு உன் பாட்டை கேட்டதும் தாலி கட்டுற நேரத்துல தாலி கட்டாம நின்னுட்டான் அவன். அவன் எப்படி இன்னொருத்துக்கு தாலி கட்டுவான்? அவன் எனக்கு தான் தாலி கட்டுவான். ஏய் இவளை கட்டுறியா அவளை கட்டுறியாடா நீ? அம்மா இவ்வளோ பாவம். ஒரு பணக்கார ஒருத்தன் வந்த உடனே என்னை குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாமா. நான் எவ்வளவோ சொன்னம்மா மேடம்கிட்ட, நான் நல்லா பாத்துக்குவேன், நீ நினைச்சதெல்லாம் நான் வாங்கி தருவேன், உன் விருப்பப்படி நான் நடந்துக்குவேன்னு சொல்லி எவ்வளவோ பேசினம்மா. ஆனா இவ கேட்கலம்மா. இப்ப வந்து என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருனா நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, ஏத்துக்கலாமா வேணாமா? தப்பு நான் தான் படம் தான் முக்கியம் பின்னாடி போனேன். ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல, உண்மையோட உண்மையை தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீ வேணும்டா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா, எனக்கு வேணும்டா, என்னை ஏத்துக்கோடா ப்ளீஸ்டா. கால்ல தான் விளையாண்டே வேணும் வேணும் பால் மூலகத்தை ப்ளீஸ்டா ஏத்துக்கோடா. அப்படியே நீ ஏத்துக்கலனாலும் உன்னை நினைச்சு நான் காலப்புறம் வாழ்ந்துறேன். என்ன இருந்தாலும் என் அண்ணன் இங்கதான் இருப்பா. ஐயோ கடவுளே, புதுசா உள்ள குடும்பமே வந்துட்டாங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுடியே, எனக்கு வேணும். கொஞ்சம் அவன் வேற யார் கூட மாலை மாத்திட்டான்டி. அது மிச்சம் தாண்டி நான் ஒளிச்சத்துல தாலி அவனுக்கு தெரியுமா? அப்ப தாலி கட்டலையா? தாலி கட்டலையா? அதுக்கு நான் ஏத்துக்கிறேன். சாரி, நான் ஏத்துக்கிறேன். ஏய் நிறுத்துடா. ஏய் நீ முதல்ல நிறுத்துடா. இப்பதான் நான் அவன் கூட சேர்ந்திருக்கேன், திரும்ப வந்துட்டியா? தயவு செஞ்சு கால்ல கொண்டு வர போயிரு. என் கூட இருக்கிறவனுங்களோ என்னைய போட்டுதல பிளான் பண்ணா ஏதோ மன்னிப்பு கேட்டு நல்லவனா திருந்திட்டேன். இப்ப உன் கல்யாணத்தை நிறுத்த வந்து நினைச்சியா? உங்க 2 பேர்த்துக்கா கல்யாணம் பண்ணி வைக்க தான் வந்தேன். நீ ஆனது கூட தேடி வந்த தேவதை தான், அதனால ஆனந்த கூடயே உன்னை நான் சேர்த்து வச்சிடறேன். நான் திரும்பிட்டேன்.
சீக்கிரம் கட்டுறா, வேற எவனா வந்து தடுத்து நிறுத்திட போறான். சீக்கிரம் கட்டு. காதல் எவ்வளவு மாற்றத்தை உருவாக்குதுன்னு பாருங்க. உண்மையான காதல் ஒருபோதும் தோத்து போகாது. எவ்வளவுதான் சிக்கல் வந்தாலும் நிலைத்து நிற்கும். முத்துவேல் பாண்டி போல சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. இவர்களை தவிர்த்து உண்மையான காதல் உணர்ந்து கொண்டால் ஒருபோதும் வாழ்க்கை சிறப்பா அமையும். தனி ஒருவனா இவன் காதலை ஜெயிச்சிட்டான். ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத் தேரிலே. ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத் தேரிலே. 100 ஜென்மம் வாழ்ந்திருக்க, நூலில் பூவை போல சேர்ந்திருக்க, தீபம் ஏற்றி வைத்து தேரிழுக்க, சேலை சோலை கொண்டு சேர்த்தணைக்க, புன்னகையில் பூ பறிக்க. ஆனந்த், எங்க பாரு, உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. பாவண்டா என் தங்கம், இங்க பாரு எப்படி ஏங்கி போய் நிக்கிறான்னு. பேசாம அவனுக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. தம்பிக்கு தான் மாலையை மாத்துடா, கல்யாணம். மாலையை கொடுக்கடா. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா எங்க போறது?
சொந்தம் சேர்ந்தாய் எங்களின் வீட்டில் நீதான் தேரோட்டம் ஒரு கோழி பூத்தூவி ஊர் வாழ்த்த அண்ணன் ஒரு சொட்டு கண்ணீர் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,